அனைவருக்கும் வணக்கம் பிளேயர்ஸ். வா அதான் ஷாம் சொன்ன மாதிரி நான் இன்ஜினியரிங் அவங்க கூட தான் படிச்சுட்டு இருக்கேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் போர்ட்ரேட் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து டிராயிங் சார் வந்து ஒரு கிளி வரைஞ்சாரு. கிளி வந்து நான் கரெக்டாக பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் போல. அவருக்கு வந்து பிடிச்சி போய் பேர் கேட்டு இந்த மாதிரி காம்படிஷன்லாம் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணார். 6th 7th இது வந்து நான் உங்களுக்கு இதுலேயே ஸ்க்ரீன்லேயே போடுறேன் இந்த டிராயிங் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைமாக அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்துலாம் வரையில. கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்து ஒரு 10 to 20 days ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி போய் ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஃபுல்லாக டிராயிங்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது இருக்கு, அந்த டிராயிங் இருக்கு. இதுதான் அது. இதில் வந்து நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறதுக்காக அடுத்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க இவ்வளவு டிராயிங் பண்ணீங்களா, எது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு நீங்க நினைச்சு அந்த டிராயிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணது எந்த டிராயிங்? அதான் ஆக்சுவலி நான் வந்து கிராஃபைட் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லா. கிராஃபைட் பண்ணும்போது அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இது கிராஃபைடு இது வந்து ஃபுல் ரியலிஸ்டிக் தான். ஆனா கிராஃபைட் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைட் படும் போது இந்த டார்க்கர் ஏரியாலாம் இருக்குல்ல, அது வந்து லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஷைனியா இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது அவ்வளவா. ஆமா ஆமா, இப்ப இந்த லைட் ஷேட பட்டோனே அந்த ஷேட் தெரியுது, அந்த ஷேட் தெரியுதுல, அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா இதே நீங்க சார்கோல்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ரியலிஸ்டிக். இந்த இப்போ நம்ம மொபைல்ல வந்து நார்மல் டெம்பருக்கும் மேட் ஃபினிஷ் இருக்குல்ல, மேட்லலாம் ரிஃப்ளெக்ஷன் அவ்வளவா தெரியாது. இது டெம்பர்ல நார்மல் டெம்பர் தெரியும். அந்த மாதிரி தான் கிராஃபைட் வந்து டெம்பர் கிளாஸ் மாதிரி, சார்கோல் வந்து மேட் கிளாஸ் மாதிரி. அந்த மாதிரி இதுல சார்கோல்ல பண்ணது பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் பண்ணியிருந்தேன். அது வந்து அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா வரும் நான் எதிர்பார்க்கல. ஆனா அது பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இந்த டிராயிங் அது. இது வந்து இது பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு ஆக்சுவலா? அதான் இதுல என்ன ஒரு இதுல டிஸ்அட்வான்டேஜா சொன்னது வந்து இந்த ஷைனினஸா, இதுல அட்வான்டேஜ் அந்த இது மேட் ஃபினிஷ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சீக்கிரமா பண்ணிடலாம் சார்கோல்ல. இப்போ நீங்க இது கிராஃபைட் பண்ணனும்னா ஒவ்வொரு லேயரா பண்ணிட்டே வரணும். இது வந்து கஷ்டம், டைம் எடுக்கும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா டைம் சீக்கிரமா பண்ணிடலாம். இதோட ஃபாஸ்டா இது பண்ணிடலாம். ஆனா இது வந்து இதோட ஆனா இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்போ நான் இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு பிளாக் இதுல பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கு, கரெக்டா? அது வந்து இந்த சார்கோல்ல மட்டும் தான் அந்த இது கிடைக்கும். அப்போ வந்து ஆர்டிஸ்ட்னா சார்கோல் யூஸ் பண்ணி தான் அந்த ரியலிஸ்டிக்கா வரையறாங்க. ஆமா, இது சார்கோல் கிராஃபைட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சிலர் நான் இப்போ ரீசெண்டா பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேருக்குலாம் வந்து சார்கோல் கொடுத்துருவேன். ஸ்கின் டோனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபைட் பண்றோம். இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல பண்ணிருப்பீங்களா? 4-5 ஹவர்ஸ். சரிங்க, ஓகே. நீங்க வந்து ரொம்ப இன்னொரு டிராயிங் வந்து நான் ரொம்ப இது பண்ணி பென்சில்ல வரைஞ்ச டிராயிங்னா அது என்ன சொல்லுவீங்க? பென்சில்னா அப்படி அதான் இது ரெண்டு நான் பண்ற மீடியம் பாத்தீங்கன்னா பென்சில்ல தான் பண்ணிருக்கேன். இப்ப சார்கோல் கிராஃபைடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கலர் பென்சில்ல பண்ணேன். கலர் பென்சில்ல பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா எப்போனா அதுவும் 2023 தான் பண்ணேன். அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கம்மி தான். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமா இருந்துச்சு. இது தளபதி விஜய் போட்டோ இதான். விஜய் போட்டோ டிவிக்கு. கைஸ் பாருங்க, அப்படியே அந்த ஹேர் பாருங்க, நான் ஷோ பண்றேன். அந்த ஹேர் பாருங்க, அந்த வேவ் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படியே பார்க்கக்குள்ள. இது எப்படி பண்றீங்க ஆக்சுவலா? இது அந்த கர்வ் அது வந்து கர்வ் தான். அதை ப்ராக்டிஸ் பண்ண போனதான். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா பண்ணக்கூடாது இதெல்லாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டார்க் வச்சு இங்க எட்ஜஸ்ல வந்து இந்த கர்வ் அழகா வரும். நீங்க அந்த ஒரு இதுக்கு அந்த கர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கன்னா இந்த ரொம்ப டார்க்லாம் இருக்குல்ல, அது நம்ம அந்த இடத்துல வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஆனா அதுவுமே ஒரு இதோட தான், லிமிட்டோட பண்ணணும். ரொம்ப கச்சமுச்சான்னு இருக்கீங்கன்னா தெரியும் அது வெளில. இது வந்து கலர் பென்சில் டிராயிங். இது கலர் பென்சில் டிராயிங். இப்போ வந்து டிவிக்கு பர்த்டே வந்ததுனால, சாரி டிவிக்கேல விஜய் வந்து டிவிக்கு வச்சிருக்கிறதுனால இந்த ஷேட்ஸ் கொடுத்தீங்க, கரெக்டா? அதுக்காக இந்த ஷேட்ஸ் கொடுத்தீங்க. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ டிராயிங் பண்ணியிருக்கீங்க, ஓகே, இவ்வளோ டிராயிங் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து how do you handle it when someone doesn't understand your artwork the way you meant it? இது நிறைய தாட்டி நடந்திருக்கு. ஆமா, எப்படின்னா இதை ஒரு இதாவே இது பண்ண மாட்டாங்க. புரியுது.
இப்போ நாம கஸ்டமர்ஸ் வராங்கன்னா ம். நான் ஒரு பிரைஸ் சொல்றேன்னா அப்படியே அடிச்சு பாதிக்கு கீழே கேக்குறாங்க பிரைஸ். ஓ, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன்னா 500 சொல்றீங்களா 250 கேக்குறாங்க, அதுக்கும் கீழே கேக்குறாங்க, 200 அந்த மாதிரி அந்த மாதிரி கூட கேக்குறாங்க. என்னன்னா அது வந்து தெரிஞ்சவங்களே கேட்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு. புரியுது புரியுது. தெரியாதவங்க யாராவது கேட்டா பரவாயில்ல, தெரிஞ்சவங்களே கேட்கும் போது ரொம்ப இதா இருக்கு. அது தெரிஞ்சவனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சிலர்லாம் ஃப்ரீயா கேட்பாங்க, அவங்களாம் செம காண்டாகும். ஓகே, இப்போ ரொம்ப ஒஸ்ட் கிளைண்ட் இவங்க வந்து நான் அப்படின்னா நீங்க யார் இப்போ இவ்வளவு ட்ரை பண்ணிருக்கீங்களா, இல்ல ஒஸ்ட் கிளைண்ட்னா யார் சொல்லுவீங்க? நேம் மென்ஷன் பண்ணா அந்த ஃபீல் நீங்க எப்படி இருந்துச்சு? அது வந்து எப்பனா போன வருஷம் நினைக்கிறேன், நான் வந்து ஊருக்கு போற வேண்டிய டைம், அர்ஜென்டான டைம். அப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு வர சொல்லி, நானும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். நான் வந்து அவர் டெலிவரி பண்ற டைம்ல நான் இருக்க மாட்டேன் ஊர்ல. அதனால என்ன சொன்னா, பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்ட் வீட்டுல கொடுத்துட்டு போறேன், அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவன்கிட்ட கொடுத்துட்டு போனேன், அட்ரஸ் எல்லாம் தெரியும் அவருக்கு. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அந்த டிராயிங் ஆனா ஃபினிஷ் பண்ணிட்டேன், பக்கவா பேக்லாம் பண்ணிட்டேன், பக்கத்துல கொடுத்துட்டு போயிட்டேன். கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கான்டாக்ட் நானும் எதுவும் பண்ணல, எனக்கு சரி காண்டாயிடுச்சு, நானும் எதுவும் பண்ணல. பேமெண்ட்டும் பண்ணல. அது ஆக்சுவலா எவ்வளவு பேசிட்டீங்க பேமெண்ட்? அப்போ வந்து 600 700 சம்திங் பேசியிருந்தாங்க. அது எதுவுமே பேமெண்ட் பண்ணல, நான் டிராயிங் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. அதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், அதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா கெயின் பண்ணுவாங்கல்ல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, பாதி அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் வாங்கிடுவேன். ஓகே, டிராயிங்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும் போதே அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ அதுக்கு மேல போக முடியாதுல்ல அவங்களால. அது ஒரு இது, அது வந்து எல்லாருமே பண்ணணும். ஆமா, நான் பண்ணாம அது பண்ணனால இப்ப இவ்வளவு லாஸ், டைமும் வேஸ்ட், என்னோட எனர்ஜியும் வேஸ்ட். இப்ப நம்ம ஒரு டிராயிங் பண்ணா எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிடும், 6 ஹவர்ஸ் ஆயிடும். அதுவும் நம்ம அந்த டிராயிங் எடுத்தது பண்றதுனால ஒரு 6 ஹவர்ஸ்ல இருந்து 7 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சும்மா பிரிண்டட், நாங்க பிரிண்டிங் மிஷின் பிரிண்ட் எடுத்து இது எப்படின்னா இது வந்து நார்மல் டிராயிங் கிடையாது. அதுதான் நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா, இது நார்மல், இது வந்து ஆர்டிஸ்டா இருக்குன்னு என்ன சொல்றேன், நார்மல் டிராயிங் கிடையாது. இந்த டிராயிங் பண்றதுக்கு மேபி அவங்க ஒரு நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம், 1 மந்த் போலாம். மேபி மேஜர் ஃபேக்டர்னா இல்ல டைம். என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுல பண்றேன், அந்த இன்வெஸ்ட் பண்ண டைமுக்கான கிரெடிட் தான் நான் கேட்கறேன். ஆமா, கரெக்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அது வந்து கிஃப்ட் பண்ண போறீங்க யாருக்கோ, அது வந்து அவங்களுக்கு ஒரு மெமரியா லைஃப் டைம் இருக்க போகுது. கண்டிப்பா. அப்ப அந்த லைஃப் டைமுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த அமௌண்ட் வேறமே பேச மாட்டீங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இது முடிக்கணும்னா இந்த ஸ்கெட்ச்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க வந்து காசு கொடுத்து அது வாங்கணும் தனித்தனி. அது ஒரு ஆமா, அதுவும் ஒரு, அது நம்ம எல்லா டைமும் வீட்டுல கேட்க முடியாது, சிச்சுவேஷன் அது. ஏன்னா இது இப்போ இது பண்ணி முடிச்சிங்களா, இப்போ நீங்க சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளவு சேல் பண்ணுவீங்க? ஆக்சுவலா உங்க கமிஷன் இல்லாம நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த பென்சில் ஒர்க்லாம் வச்சு எவ்வளவு சேல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எவ்வளவு சேல் ஆகும்? இந்த பென்சில் ஒர்க் மட்டும் நான் சொல்றேன். சேல் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது சொல்ல முடியாது, அது எவ்வளவு வேணா போகலாம். நான் ஆனா இப்போதைக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 பண்ணுவேன். இது ஆமா, அது டைம் எடுத்து அந்த ஸ்கெட்ச் அந்த இது எல்லாமே சேர்த்து டைமுக்கு சேர்த்து சொல்றேன். ஆமா, சரி, டைம் இல்லாம நான் இவ்வளவு சொல்றேன். இப்போ நான் என்னோட டைம் நான் இதில் சேர்க்கல, நான் வெறும் இந்த பென்சில் ஒர்க்கு அந்த இதுக்காக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணது அதுக்காக, அது பாத்தீங்கன்னா அது காசு கம்மி தான். ஏன்னா இப்போ நம்ம 1 டைம் வாங்கிட்டோம்னா அது ஒரு 10 ஆர்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ பிரைஸ்ல 3000 வைக்கிறேன்னா அது 10% தான் அது வரும், 300 அந்த மாதிரி தான் வரும். மீதி எல்லாம் உங்க டைம், மீதி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் அண்ட் ஸ்கில்லுக்கு தான் வேல்யூ இதுல. புரியுது. ஏன்னா இந்த ஷேப் நீங்க ஒண்ணு இந்த ஷேப் வைக்கிறது எல்லாமே டைம் எடுக்கும்ல, ப்ராப்பரா பண்றதுனால ஸ்கில் அதுக்கு தான். உங்களுக்கு இந்த ஆர்ட் ஒர்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அப்புறம் உங்க அட்ரஸ் டிஎம் பண்ணுங்க, அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க இது வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Have you ever finished a drawing and felt like I didn't create this, it just happened? ஏதாவது டிராயிங் நினைச்சிருக்கீங்களா? நடந்திருக்கு. அதான் நான் ஒண்ணு பண்ண போய் அது ஒண்ணு வந்திருக்கு, கரெக்டா சூப்பரா வந்திருக்கு. அந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பட் இங்க எடுத்துட்டு வரல. மேபி அந்த போட்டோஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது எப்படி பண்ணீங்க? அது ஆக்சுவலா நீங்க ஒன்று ஷேப் பண்ணக்குள்ள அது ஒரு ஷேப் வந்துச்சு, அது லைட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் டிராயிங்ஸ்ல நிறைய மீடியம்ஸ் இருக்குல்ல. நான் வந்து பென் டிராயிங் சொல்றேன்ல, அதுல வந்து சும்மா கிரிக்கெட் இருக்கும் போது அதுல பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு மோஸ்டா வந்து காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா போர் அடிக்கும் போது இந்த நோட்ல வந்து கண்ணு தான் வரைவேன். அந்த மாதிரி கண்ணு வரையும் போது என்னாச்சுன்னா, டிஎஸ்பி நோட் பின்னாடி வந்து சும்மா பண்ணிட்டு இருந்தேன், அது பர்ஃபெக்டா வந்துருச்சு, கண்ணு ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹார்திக் பாண்டியா பர்த்டே கூட பண்ணியிருந்தேன். பின்னாடி பெண்ணில் சும்மா கிரிக்கெட் இருந்தேன். அதாவது நான் வந்து சும்மா ரஃபாக பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது பர்ஃபெக்டாக வந்துச்சு, அதை ரீலாகவும் ஆக்கிட்டேன். புரியுது. அந்த மாதிரி நிறையா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க.
ஸ்கூல் டைம்ல நீங்க வேற ஏதாவது அச்சீவ் பண்ணிருக்கீங்க? அதாவது இது வந்து டிராயிங் வந்து என்னோட ப்ரொஃபஷனலா ஆயிடுச்சு, அது இல்லாம நான் சைட்ல வந்து எனக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க வந்து எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலா இப்போ இது வரைக்கும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்க எதை சொல்லுவீங்க? இப்போ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஸ்கூல் டைம்ல 11th 12th வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி பண்ணும்போது நான் டிராயிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டிராயிங் சார், அங்க இருந்த டிராயிங் சார், அவர் வேற டிராயிங் சார், அவர் பேர் வந்து கிருஷ்ணராஜ் சார். ஓகே. அவரு அவர் என்ன பண்ணாருன்னா என்னை வந்து கலா உற்சவம்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும், வருஷம் வருஷம் நடக்கும். ஸ்கூல் லெவல்ல, நேஷனல் லெவல்ஸ்ல நடக்கும், இந்தியன் லெவல்ல நடக்கும். அதுல வந்து ஃபைனல்ஸ் போனோம்னா நம்ம வந்து டெல்லி கூட்டு போவாங்க. ஃபைனல்ஸ் நீங்க போகணும்னா டெல்லி போகணும். ஆமா, அதாவது செலக்ட் ஆயிட்டீங்கன்னா ஃபைனல்ஸ் நடக்கிறது வந்து டெல்லியில நடக்கும். டெல்லி அந்த மாதிரி நார்த் ஸ்டேட்ல நடக்கும், வேற ஸ்டேட்ல நடக்கும். அப்படி வந்து 11th பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்சர் பண்றதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஸ்கல்ப்சர் பண்ண தெரியுமான்னு கேட்டாரு, எனக்கு தெரியாதுன்ட்டேன். கத்துத்தனா பண்ணுவேன்னு கேட்டாரு, ஓகே கத்துத்தனா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி பண்ணவே பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கே போல 11th மோஸ்டா இந்த அக்டோபர் நவம்பர் மந்த் தான் கிளாஸ்க்கே போல, ஃபுல்லா ஓடி தான் கீழே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு அண்ணா வந்திருந்தாங்க, முகேஷ் கண்ணன் சொல்லிட்டு. அவங்க வந்து சொல்லி கொடுத்து ஒரு 5 தாட்டி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கல்ப்சர் பண்ண அது என்ன ஸ்கல்ப்சர் பார்த்தீங்கன்னா வீரன் பூமி வில்லேஜ் கார்டு இருக்காங்களா, அவங்க அந்த தீம்ல பண்ணேன். அது வந்து 5 டைம்ஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணீங்க? அதாவது அவங்க 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி 5 டைம்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அதை காம்படிஷனுக்கு முன்னாடி. அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலக்ட் ஆகி, ஸ்டேட் லெவலையும் செலக்ட் ஆகி, நேஷனல் லெவல்ஸ் போயிட்டேன். அந்த டைம் அது, அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி 2021 வந்து, அதான் 11th படிக்கும்போது கொரோனா டைம்ல, அப்போ வந்து வெளில போகக்கூடாது மோஸ்டா, அதனால வெளில டிராவல் பண்ண முடியாது. அதனால நேஷனல் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கேயே நடத்தினாங்க. சப்போஸ் அந்த டைம் கொரோனா இல்லைன்னா நாங்க வந்து வேற ஸ்டேட் போக வேண்டியது. கொரோனா இங்க பாண்டிச்சேரியில பண்ணோம். இங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரைஸ் அடிக்கல, ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதே மாதிரி 12th போனேன். 12th வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கல்ப்சர்ல நீ இருந்துக்கோ, அதாவது மேல் 3Dல வந்து நீ இருந்துக்கோ, மேல் 3Dல இன்னொரு பையனும் வருவான் அப்படின்ட்டாங்க.